அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு என்ன சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் சொல்லி பார்க்கலாம் வாங்க. இட்லி நல்லா அருமையாக பஞ்சோட்டை இட்லி ஊற்றி அதைய நல்லா கட் பண்ணி அதை கீயும் பொடியும் போட்டு கீ பொடி இட்லி தான் அவளுக்கு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து விட்டேன். என்ன பார்த்திங்கன்னா, சாதத்தை விட கொஞ்சம் குழந்தைங்க டிஃபன் ஐட்டம்னா விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் அதுக்காக டிஃபனே கொடுத்தோம்னா காலையிலையும் டிஃபன் சாப்பிட்டு திரும்ப மதியம் அதே சாப்பிட்டு நைட்டும் அதே சாப்பிட்றதுனால அது பெருசாக இதாக இருக்காது. அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் சாதம் கொடுத்து விடுவேன். முடியாத ஒவ்வொரு நாளைக்கு சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது டிஃபனில் அதில் கூட நம்ம ஹெல்த்தியாக ஏதாவது யோசனை பண்ணி செய்யணும்னு சொல்லிட்டு பாதாம் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஊற போட்டேன். அதை தொளித்து அதையும் கொஞ்சமாக கீ விட்டு அது கூட இப்போ கொஞ்சம் சளியாகவும் இருக்குது. கிளைமேட் இங்கே மழை பார்த்திங்கன்னா நேற்றெல்லாம் சக்கை போட்டுச்சு. அதனால் கொஞ்சம் காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூளும் கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டு சால்ட்டும் போட்டு அதையை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதே போல் இட்லியை பார்த்திங்கன்னா நல்லா கீ விட்டு இட்லியை ஒரு பெரட்டினதுக்கப்புறம் இட்லி பொடியும் போட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஈவனாக கலக்கி விட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன். கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சமாக உப்பும் திரும்ப கொஞ்சம் கீ விட்டு மறுபடியும் கொஞ்சம் இட்லி பொடியும் போட்டு அதையும் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இதுதான் இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு கொடுத்து விட்ட லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங். கீ இட்லி அது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ண பாதாம் ரோஸ்ட். அவ்வளோதாங்க பாப்பாவோட சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் மெனு. அது கூட ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி லாஸ்ட்டில் ஒரு கமெண்ட்டை போட்டிருக்கேன். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதோடவே ஆட் பண்ணியிருக்கேன். என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்கன்னா உங்கள் ஃபேமிலி முன்னாடி ஆடுங்க, எதுக்கு யூடியூப்பில் போட்டு எங்களை சாவடிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நெகட்டிவ் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு சில வேர்ட்ஸு நம்மளை ரொம்ப அதை சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு. அது மாதிரி அதாவது சாகடிக்கிற அளவுக்கு நான் என்ன டான்ஸ் ஆடிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனசுக்கு அவ்வளோ ஒரு வலியாக இருக்குது. நானும் இதெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போகணும்னு தான் பார்க்குறேன். ஆனாலும் இந்த வார்த்தைகள் ரொம்பவுமே மனசு வலிக்குதுங்க. அவங்களுக்கு திருப்பி நான் ரிப்ளையும் போட்டேன். அதையை சேர்த்து தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து இதோடு அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என் கூட சொல்லுங்கள். அவங்களுக்கு உண்டான பதிலையும் நீங்களே சொல்லிடுங்க. இதுதான் என்னால் முடியும். அதாவது எனக்கு ஒரு சின்ன திறமை இருக்குது. அதை உங்களுக்கு வெளிக்காட்டினா அவங்கவுங்க இருக்கிற திறமையை வெளிக்காட்டுவீங்கிற நல்ல எண்ணத்தில் தான் போடுறேன்.